கைஸ் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து சிம்லாவில் இருக்கோம். சிம்லாவில் வந்து ஒரே குளிர், சுடு தண்ணி வேறு வரல. சரி அதனால் வந்து வேறு ரூமுக்கு போய் குளிக்க போகிறோம். பின்னாடி பாருங்கள் வியூ, சிம்லா. இப்போ ஸ்னோ இல்லை சிம்லாவில், ஜனவரியில் தான் இருந்துச்சு. அடுத்து எங்கே போகிறோன்னு நீங்கள் லாக்டாப் பார்க்கலாம். பாய். நாங்கள் வந்து சிம்லாலேருந்து கிளம்பி வந்து ஒரு பொட்டேட்டோ ரிசர்ச் ஸ்டேஷன் போகிறோம். சிம்லாவில் நெக்ஸ்ட் வந்து ஹார்ஸ் ரைடு போகிறோம். அங்கே ரிசர்ச் ஸ்டேஷன் போயிட்டு பார்க்கலாம். நாங்கள் வந்து ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு வந்து மலை ஏறி கொண்டிருக்கிறோம். ஒரே குளிர். வீடியோ சொல்கிறேன். நாம் எங்கே வந்திருக்கோம்னா சொல்லுங்கள். சிபி அண்டாரை எங்க வந்திருக்கோம்னா சிபிஆர்ஐ சிம்லாக்கு வந்திருக்கோம். சிபிஆர்ஐ என்னன்னா சென்ட்ரல் பொட்டேட்டோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சிம்லா குப்ரி. இங்க வந்து குப்ரி என்ற பேர்ல ரகத்தை பொட்டேட்டோக்கு வெளியிடுவாங்க. இங்க நம்ம போய் இன்ஸ்டிடியூட்டை பார்க்கலாம். குண்டன் குப்ரி 1, குப்ரி ஜோதி, குப்ரி 1. இது வந்து நூற்புழுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகம். இதை நம்ம போய் நம்ம வயல்ல நேரடியா பார்க்கலாம். குப்ரி சந்திரமுகின்னு ஒரு வெரைட்டி இருக்கு. அதை பாத்துக்கங்க. இந்த சந்திரமுகி. குப்ரி குண்டன் ஒரு வெரைட்டி. அது வந்து குண்டன் பின்னாடி சிப்ஸ்க்கு தாமு. குப்ரி சோனா நீ இல்ல, ஏன்னா இருக்கிற எல்லா பேரையும் சொல்லிடுவா போலவே. பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது. எதை பத்தி சொன்னாங்க? இது இங்க என்ன, அதை பத்தி சொல்ல. எப்போ இன்ஸ்டிடியூட் வந்து ஆரம்பிச்சாங்க, எப்போ ஐகேருக்கு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஹலோ गाइस, நீங்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் மீட் பண்ண போறீங்க. அவங்க யாருன்னா இதுதான் ஜனனி. கண்டிப்பா இவங்க யாரும் உங்களுக்கு இனிமே தெரிஞ்சுப்பீங்க. கமெண்ட்ல கதற போறீங்க ஜனனி அப்படின்ட்டு. ஜனனி உங்களுக்கு ஒரு சூப்பரான. இப்போ நாங்கள் எங்க இருக்கோம்? இமாச்சல்ல இருக்கோம். சிம்லா வந்து எங்களாலே நம்ப முடியல. இதெல்லாம் நடக்குமா நினைச்சோமே, நடந்துருச்சு. பாருங்க அந்த வியூ பாருங்க. நீங்க கேட்டுருந்தீங்க அக்கா எப்படி அடிபட்டுச்சுன்ட்டு. ஆக்சுவலி இந்த ட்ராலி விழுந்துச்சு சொல்லல. இன்னைக்கு காலையில கால் மேல ஒரு ட்ராலி விழுந்துச்சு. இன்னைக்கு கால் மேல ஒரு ட்ராலி விழுந்துருச்சுங்க. ட்ராலிக்கும் எனக்கும் என்ன ஏலாம் பொறுத்தோன்னு நினைக்கிறேன். நீ ட்ராலி இருக்கிற இடத்துல போய் படுத்துக்கற. படுக்கலடா, டிக்கெட் அடிச்சு துறக்கறாங்க, கால் மேல வந்து டெப்புன்னு விழுந்துருச்சுடா. ஓகே, நாங்க அப்புறம் வேற இடத்துக்கு போறோம். அங்க போய் பை गाइस, இஷ்கி ஆல் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. இதே சரி வடிக்கிறியோ இல்ல, எங்களை எடுத்தா நல்லா இருக்கும். அதான் இப்போ வந்து நாங்க வந்து ஹார்ஸ் ரைடிங் போறோம். ஹார்ஸ் ரைடிங் இஸ் கோயிங் ஆன். இந்த வண்டியில இருங்கறல பாப்போடா. நாங்க வந்து 7 பேர் போறோம். 7 பேர் ஏறுங்க. எந்த வண்டி? வண்டி சைடுல இந்த மாதிரி வண்டியில ஏத்திட்டு போறாங்க. எங்க 7 பேர் போயாச்சுடா. இங்க இருக்கோம் மேம். போயிட்டே நாங்க என்ன பண்றேன் வந்து பஸ்ல இல்ல கார்ல இருக்கோம். எஸ், இன்னைக்கு வந்து சபீனாக்கு வந்து பர்த்டே. எல்லாரும் விஷ் பண்ணிருக்கோம். ஹேப்பி பர்த்டே சபீனா. ஹேப்பி பர்த்டே சபீனா. நீங்க சொன்னாதே எனக்கு அப்படி ஒரு விஷயமே ஞாபகம் வருது. சரி விடு, அதோட ஒரு வாரம் இருந்துட்டு போகுது. He is my driver. Now we are going for horse ride. எல்லாரும் போயிட்டு இருக்கோம். ஹார்ஸ் ரைடிங் போயிட்டு இருக்கோம். இது பாரு குதிச்சு ரொம்ப குதிக்குது, என்னால வீடியோ எடுக்க முடியல. ஸ்னோ பின்னாடி பாருங்கடா. ஏய் ஹரி, நீங்க பாரு. ஹாய்
நாங்கள் இப்போ ஹார்ஸ் ரைடிங் போயிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாக ஸ்னோ. போதும் போதும். இப்போ காட்டாது அது. காட்டிட்டேன் காட்டெருமை இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இது பண்ணி ஆல்மோஸ்ட் தின்னிங். இது டெட் பாடி ஆயிரும்னு நினைக்கிறேன். மேகி சாப்பிட போகிறோம். ஹிமாலயாஸில் இல்லை, சிம்லாவில். இந்த மேகி 40 ரூபா மக்களை பார்த்துக்கோங்க. ஒரு வாய் கூட வட்டாது. 40 ரூபா. நல்லாவே இல்லை. அங்கே வந்து டாப்பில் இருக்கும். ஒரே குளிர். இந்த சைடு தான் ஹிமாலயாஸ் இருக்கு. அங்கே பாருங்க. இறங்க போகிறோம். இப்போ ஆர்ட் சைடு முடிச்சுட்டு கீழே வந்துட்டுருக்கோம். ரொம்ப இதாட்டம் பனி வந்து இப்போ 45 டிகிரி செல்சியஸா. இவன் நேற்று வரைக்கும் நான் வந்து வயங்காட்டில் தெரிஞ்சவன் அப்படி இப்படின்னா டெட் பாடி மாதிரி படுத்து கிடக்குறான். பார்ப்போம் நாளை வரைக்கும் இருக்காதான்னு பார்ப்போம். சிம்லாலேருந்து கிளம்பிட்டோம். சிம்லாலேருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்டு அங்கே விட்டுட்டு வந்துட்டு ஒரு நாய்க்குட்டி சூப்பராக இருந்துச்சு. எப்படி தான் இங்கே வாழ்ந்தாங்கன்னு தெரியல. திருமலை அதே கொஞ்சம் ஊமை. தாமுலாம் பார்த்தீங்கன்னா நைட்டே பார்த்துருப்பீங்க. அது ஒரு டெட் பாடி ஆயிடுச்சு. ராமலாம் ஆமாண்டா படுத்துட்டோம். ஆகும் வயல்ல இது பனியில் இருந்தவங்க. குளூர் காத்தடி